அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 17/5/2025 சனிக்கிழமை வைகாசி மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி. இந்த நாளில் இரவு 8 to 9 சனிஹோரை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு, கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு. யாருமே தவற விட்டுடாதீங்க. கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இப்படி ஒரு சூட்சுமமான நாளில் இந்த ஒரு பொருளை நம்ம இப்படி பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதற்கு கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஒரு பொருளை நிறைய வகையில் நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வராகி அன்னையே இன்றைக்கி உங்களுக்கு உருவாக்குவாங்க. அதனால் பதிவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த தேய்பிறை தினங்களில் இந்த தேய்பிறை திதியை நம்ம எதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேய்பிறை திதியில் அன்னன்னைக்கு வரக்கூடிய தெய்வங்களை ஒரு எளிய முறையில் நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நாம் என்ன வேண்டுமோ அது நமக்கு கிடைக்கும். விதி செய்யாததை திதி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, சில பிரச்சனைகளை வெளிப்படையாக அவங்க வெளியில் சொல்ல முடியும். சில பிரச்சனைகளை குடும்ப கௌரவம் காரணமாக பிறர் நம்மை ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க. நமக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, நமக்கு பின்னாடி போயிட்டு நம்ம பார்த்து சிரிப்பார்கள். அப்படிங்கிற காரணத்துக்காக வெளியில் மக்கள்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட முடியல. அதனால் தெய்வத்திற்கிட்ட நீங்கள் எந்த விஷயமானாலும் நீங்கள் நம்பிக்கையோட ஒரு அம்மா கிட்ட பேசுகிறது மாதிரி நீங்கள் பேசலாம். உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக, அல்லது நோய் இருக்குதா, அல்லது எதிரி தொல்லையா, வழக்கு சிக்கலில் மாட்டியிருக்கிறீங்களா, கணவர் தவறான வழியில் போகிறாரு, வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு, அல்லது கணவர் எப்பொழுதும் குடிக்கிறாரு, வீட்டுக்கு செலவுக்கு காசு தரதில்லை, ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல, பசங்க சொல் பேச்சு கேட்கறது கிடையாது, அவங்க தவறான நட்பில் அவங்க தவறான பழக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இந்த தேவையில்லாத விஷயங்கள் நம் வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேய்பிறை தினத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கடன் சுமை தீருவதற்காக. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னாலே நம்முடைய கடன் சுமை தீர்ப்பதற்கு ஒரு மிக சிறப்பான நாள். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நாம் வாங்கிய கடனில் ஒரு சிறு பகுதியை கொடுத்தோன்னா அந்த கடன் மிக விரைவில் தீரக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்க. சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு மிக சிறந்தது. பெருமாளை நாம் வழிபடுவதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, நம்முடைய பொருளாதாரம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெருமாள் வழிபாடை செய்வோம். பெருமாள் வழிபாடு செய்தால் மறைமுகமாக மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும். வாராகி அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு ஒரு வராக ரூபத்துக்கு, அந்த வராக அவதாரத்துக்கு துணை பெண் தெய்வமாக அவதரித்தவர் தான் வராகி. சப்த கன்னியர்களுள் ஒருவர், படைத்தலைவியாக இருந்தவர். லலிதா திரிபுர சுந்தரியின் படைத்தலைவியாக இருந்தவர். இரத்த பீஜன் என்னும் அரக்கனை வதம் செய்வதற்காக துர்கா தேவி தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய சக்தியை 7 சக்திகளாக பிரித்து கொடுத்தாராம். அதில் ஒரு சக்தி தான் வாராகி. அதனால் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வித்தியாசமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் சரணடையக்கூடிய ஒரே தெய்வம் வாராகி தான். சிக்கலான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, சிக்கலான வழக்கில் சிக்கி இருக்கிறேன், அல்லது செய்யாத தவறுக்கு நான் பழி சுமந்துட்டுருக்கிறேன், என் மேலே பழி சுமத்திட்டாங்க, தவறான பெயர் அவ பெயர் என் மேலே இருக்குது அப்படின்னாலும் சரி, கணவர் ஒரு பெண் கையில் சிக்கி இருக்கிறாரு அப்படின்னாலும் சரி, என்ன அடுத்து செய்யறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க, திக்கு தெரியாமல் தவிப்பவர்கள் வாராகி அன்னையை முழுமையாக சரணடையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில் யாராவது ஒருத்தவங்க மூலமாக அந்த பிரச்சனை கூடிய விரைவில் தீர்க்கப்படும். இன்றைக்கி நாம் 8 to 9 செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள், எல்லாத்துக்குமே தேவையான அடிப்படையான ஒரே ஒரு பொருள் ஒன்று தாங்க. அது ஒரு சக்தி வாய்ந்த காய். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய் தாங்க. நம்மை சாதிக்க வைக்கும் காய் அப்படின்னும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இன்று இரவு 8 to 9
ஏன்னா நீங்கள் வந்து 1 to 2 சனி ஹோரை தானே, நாங்கள் அதில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இரவு நேரத்தில் சொல்கிறேன் 8 to 9 அப்படின்னு. நீங்கள் எந்த சனி ஹோரையில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஜாதிக்காய் இருந்தால் போதும். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஏற்கனவே எங்கள் வீட்டில் வாங்கினது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்ல நிலையில் பூச்சிலாம் எதுவும் அரிக்காத நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மை சாதிக்க வைக்கும் காய் அப்படின்னும் இதை வந்து அழைப்பாங்க. இதற்கு நிறைய மருத்துவ குணங்கள், ஆழ்ந்த தூக்கத்திற்கு இந்த ஜாதிக்காய் பொடியை பாலில் கலந்து குடிக்கலாம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பட் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆன்மீக மகத்துவங்கள் இதற்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது. சில பேர் யோசிக்கலாம், நம்ம தேய்பிறை பஞ்சமி தானே, நீங்கள் பணத்தை ஈர்ப்பதுன்னா அது வந்து நம்ம வளர்பிறையில் தானே செய்யணும் அப்படின்னு யோசிக்கலாம். கடன் தீருவதற்காக, கடன் பிரச்சனை தீருவதற்காக நாம் இன்றைய தினம் இரவு 8 to 9 இந்த ஒரு காயை பயன்படுத்த போகிறோம். இந்த ஒரு காயோடு சேர்த்து நம்ம வைக்கக்கூடியது ஒரே ஒரு 5 ரூபாய். நீங்கள் எந்த பொருளோட இந்த ஜாதிக்காயை வைத்தாலும் அதை வந்து பல மடங்கு பெருக்கக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது. எப்படி வந்து நம்ம வசம்பு சொல்கிறோம், ஸ்வீட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வசம்புக்கு எப்படி தன்மை இருக்குதோ அதே போலவே இந்த ஜாதிக்காய்க்கும் தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 பொருளையும் உங்களுடைய வலது கையில் வச்சு நீங்கள் வந்து வாராகி அன்னைக்கிட்ட நல்ல மனமாற வேண்டிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் எல்லாம் நீங்கணும், என்னுடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணும், எங்கள் வீட்டில் வறுமை கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட மனதை நீ நேர்மறையானதாக நல்ல ஊக்கம் அளிக்கக்கூடிய மனதாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு, எய்தர் ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு துணியில் ஏதாவது ஒரு கலர், இந்த கலர் அந்த கலர்லாம் கிடையாது, வெள்ளையோ சிகப்போ பச்சையோ நீலமோ ஏதாவது ஒரு துணியில் ஜஸ்ட் இதை 2த்தையும் முடிச்சு போட்டு, அம்பாள் உங்கள் வீட்டில் சிலை படம் இருந்ததுன்னா நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி அம்மன் விளக்கு இருக்கும், அந்த தீபத்துக்கு பக்கத்தில் இந்த மூட்டையை நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு இன்று இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில், அதாவது ஞாயிறு காலையில் இதை எடுத்து நீங்கள் உங்கள் பணப்பெட்டியிலையோ அல்லது பர்ஸ்லேயோ அல்லது கல்லா பெட்டியிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைய திதி நேரம், பஞ்சமி திதி நேரம் நான் சொல்ல மறந்துட்டேன். சனிக்கிழமை காலை அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது 3:33 மணிக்கு ஆரம்பிக்குது, 3-4 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஸோ சனிக்கிழமை முழுவதும் பஞ்சமி. வாராகி எண்ணெயோட அருள் பெறுவதற்கு இதைவிட சிறந்த நாள். அதுவும் சனிக்கிழமை கடன் தீர்வதற்கு நாம் இந்த விஷயத்தை செய்வது நமக்கு முழு பலனை பெற்றுத்தரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிகப்பு கலர் துணியில் இன்று இரவு செய்ய போகிறேன். எப்பொழுதும் போல் வாராகி எண்ணெய் வழிபாடு ஆண்களோ பெண்களோ செய்யலாம். ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவம் சாப்பிட்ருந்தால் நிச்சயமாக செய்யாதீங்க. குளிச்சுட்டு செய்யலாமான்லாம் கேட்காதீங்க. ஸோ இது மட்டும்தாங்க நீங்கள் செய்யணும். இது வந்து எவ்வளோ நாள் அந்த கல்லா பெட்டியில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் தேய்பிறை பஞ்சமி வரும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு வேறு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். பழைய 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் சேமிப்பிலேயோ உண்டியல்லையோ நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது அம்பாள் கோவில் உண்டியலில் நீங்கள் போடலாம். எப்பொழுதுமே ஒரு வழிபாடை தொடர்ந்து நீங்கள் ஒரு 6 மாதமோ 1 வருடமோ செய்யும்போது உங்களுக்கு முழு பலன் அப்படிங்கிறது தரும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.